அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு கிரேவி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பச்சைப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு வந்து நான் அரை கப்பு வந்து இந்த கப்பில் அரை கப்பு வந்து பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வறுத்து சேர்க்குறதுனால வந்து நம்ம பச்சைப்பயிறு கிரேவி வந்து நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். நம்ம ஊற வச்சு கூட செஞ்சுக்கலாம். அதோடு வந்து இந்த மாதிரி வறுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பச்சைப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு வந்து நான் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணுறதுனால வந்து நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும் கிரேவி வந்து. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பரில் போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கலாம். நம்ம ஏன் குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வேகும். அதே மாதிரி வந்து கிரேவி வந்து நமக்கு நிறையாவும் கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன ஸ்பூனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னா நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா கெட்டியாக திக்காக இருக்கும். இப்போ தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம வறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கழுவி வச்சுருக்க பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 விசில் மட்டும் விட்டால் போதும். அதிலே வந்து நல்லா வெந்துடும். நம்ம வறுத்து சேர்த்துருக்கறதுனால ஒரு 4. இப்போ வந்து விசிலில் நல்லா அடங்கிருச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குல. நல்லா வெந்துருச்சு. ரொம்பவும் குழையக்கூடாது, ரொம்பவும் வந்து பயிராக இருந்தாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், பயிர் ஓரளவுக்கு முழுசாகவும் இருக்குது, நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெலாம் வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு நீங்கள் வந்து சுட சுட சப்பாத்தியோ இட்லியோ வந்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.